நாம் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் நாம் மட்டுமே தனியாக பண்ணிக்கிறது, அதில் ஏதோ பிள்ளைகள் இருந்தால் கூட சரியாக வரலாம் கூட திருப்பி நீங்கள் வந்து இன்னொருத்தர் மீட் பண்ண போகும்போது பெட்டர் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க அப்படி பண்ண முடியாது. இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணணும். முன்னாடி போடுறீங்கல்ல, உங்களை அவர்ஷனாக பார்த்துட்டாங்க அப்படின்னா புரிஞ்சுக்காது. அப்போது நீங்கள் டோட்டலி மக்கள்கிட்ட எப்போவுமே உங்களை மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் மக்களை பற்றியான ஒரு புரிதல் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இதை கொடுக்கலாமா மக்கள்கிட்ட, இது நம்ம காட்டலாமா அப்படிங்கிற நமக்கு ஒரு ஓன் கான்ஃபிடென்ட் இல்லாமல் அதை காட்ட முடியாது. அது வயசு கம்மியாக இருக்கலாம், கூட இருக்கலாம். ஆனால் இப்போ இவருக்கே வந்து இதை காட்டும் நம்ம அப்படின்னு ஒன்று தோணுது இல்லை, அந்த பாயிண்ட் அந்த முடிவு தானே எடுக்கிறார். இவர் கேட்டுகிட்டே இருப்பார்ல அந்த பாட்டை, கேட்டு இதை கொடுக்கலாமா வேண்டாமா. அப்போ அன்னைக்கு ஓன் டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் நம்ம வந்திருக்கோம். எல்லாத்தையுமே அவன் டிசைட் பண்ணது தான். இதை நான் கொடுக்குறேன், இது நல்லா இருக்குங்க, இதை நான் காட்டுறது காட்ட போகிறாங்கல்ல. ஆனால் ராஜா சார் காலத்தில் அது கிடையாது. அப்போ அவன் கேட்கும்போது ராஜா சார் வந்து என்ன ஃபீல் வருதோ இல்லை என்ன ஃபீல் தோணுதோ அந்த ஃபீலில் வாசிப்பாங்கல்ல, எமோஷனில் வாசிப்பாங்க. அது சரியாகலாம் ஒரு நேரடி ஆர்கியூமெண்ட் இருக்கும்.